ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளையண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபரான அவங்க வந்து நம்மக்கிட்ட பேக்லிங்க் சர்வீஸ் வந்து ஹையர் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா பேக்லிங்க் வந்து பில்ட் பண்ணி ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பத்தியான வீடியோ தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். சரிங்களா? உங்களுக்கு யாருக்காவது உங்களோட வெப்சைட்க்கு வந்து ப்ரொஃபஷனலா வந்து பேக்லிங்க் சர்வீஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா, நீங்க வந்து தாராளமா வந்து எங்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணி சர்வீஸ்ன்றது ஒண்ணு எடுத்துக்க முடியும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெப்சைட்டுடைய டொமைனுக்கான நேம் வந்து நீங்க வந்து பார்க்கலாம். ஆர்டர்ஸ் குடுத்தவங்க வந்து ஃபீமேல். சரிங்களா? 1000 பேக்லிங்க்ஸ் வந்து ஆர்டர்ஸ் குடுத்துருந்தாங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்ல நம்ம வந்து வொர்க் கம்ப்ளீட் பண்ணி குடுத்துட்டோம். சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் சம்ரஷ்லுமே வந்து 1000 பேக்லிங்க் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து மோர் தென் நம்ம வந்து நமக்கு டிஏ அண்டு ஏகிராஃப் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். சரிங்களா? ஸோ நம்ம பேக்லிங்க் பில்ட் பண்ண பிறகு பேக் எண்ட்ல பாருங்க எவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத நீங்க வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இதில ஒரு சில தப்புகள் வந்து இருக்கு. இது வந்து நம்ம சைடுன்றதுன்னு சொல்ல முடியாது. இது அவங்க சைடு இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஆர்டிகிள்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டு தேவையில்லாம சும்மா சும்மா நம்ம டிலீட் பண்ணா, அதில பேக் எண்ட்ல வரக்கூடிய எரர்ஸுமே இதில வந்து கவர் அப் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தா தெரியும். உங்களுக்கு WPI வந்து லாகின் அந்த பேஜ் வந்து அகைன் வந்து நமக்கு வந்து ஆட்டோ ரீடைரக்ட் ஆகுது. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்றது? ஸோ இந்த மிஸ்டேக்லாம் ஏன் வருது? எதுக்காக வருது? அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டா உங்களுக்கு வந்து நான் சென்டர்ல சொல்றேன். வீடியோ சென்டர்ல. சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தா தெளிவா தெரியும். 1000 பேக்லிங்க்குக்கு நம்ம எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா நம்ம வொர்க் பண்ணி குடுத்துருக்கோம். பேக் எண்ட்ல எவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து வொர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். இந்த வீடியோ உங்க சம்டைம் அந்த சிஸ்டர் கூட பார்க்கலாம். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுடைய ஃபீட்பேக் நீங்க வந்து குடுக்கலாம். சரிங்களா? சரி. இப்போ வந்து ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேக் எண்ட்ல பேக்லிங்க் பில்ட் பண்ண பிறகு இவ்வளோ கீவேர்ட்ஸ் பேக் எண்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. சரியா? இதில இப்போ ஏகிராஃப்ல வந்து காமிச்சர்றேன். டொமைனுக்கான ரேட்டிங் வந்து 0ல இருக்கு. பட் ஆனா பேக்லிங்க்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, 321 பேக்லிங்க் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து சம்ரஷ்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து 1000 பேக்லிங்க்குமே வந்து மேல தான் பண்ணி குடுத்துருக்கோம். கம்மியாலாம் கிடையாது. சம்ரஷ்ல உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். அங்க தான் உங்களுக்கு சம்ரஷ்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஏகிராஃப் வரும். அதுக்கப்புறம் தான் டிஏபிஏக்கு இது போல ஒவ்வொன்னா தான் கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆகும். ஓகேங்களா? நாம மினிமமா வந்து 7 டேஸ் வந்து டைம் கேட்போம். ஓகேங்களா? பட் ஆனா இவங்களுக்கு வந்து 48 ஹவர்ஸ்ல வந்து வொர்க்க முடிச்சு நம்ம வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இத தாண்டி டிஏபிஏ செக்கர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயுமே வந்து பாருங்க டொமைன்க்கான அத்தாரிட்டி 1 இருக்கு. ஓகேங்களா? டூ ஃபாலோ பேக்லிங்க் 99% ஓகேங்களா? இதில வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்றது. ஸோ எல்லாமே ப்ரொஃபஷனலா தான் நம்ம வந்து பண்ணி குடுத்துருக்கோம். டொமைனுக்கான அத்தாரிட்டிஸ்டி பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? நண்பா இப்ப நான் சொன்னது எல்லாமே ஜஸ்ட் ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ஃபுல் வீடியோ லிங்க் வந்து கீழ குடுத்துருக்கேன். ஒன் டைம் அத கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அப்பதான் ஃபுல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எனிவே தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்கேன். ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. எனிவே தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.